Yes, the truth is, I was an introvert. இன்ட்ரோவர்ட்டிசம் இல்லை ஃபேக் இன்ட்ரோவர்ட்டிசம். இந்த ஸ்டோரி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சின்ன வயசில் கடைக்கு போய் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அந்த திங்ஸாக மாற்றி வாங்கிட்டு வந்துடுவேன். இட் குட் பி எனி திங். இந்த பிராண்ட் சோப்புக்கு பதிலாக இந்த பிராண்ட் சோப் வாங்கிட்டு வருது, 1/2 லிட்டர் பாலுக்கு பதிலாக 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வருது, அண்ட் சம்பா ரவைக்கு பதிலாக வெள்ளை ரவை வாங்கிட்டு வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸாக மாற்றி வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ இங்கே இந்த மாற்றி வாங்கிட்டு வந்தது தான் ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை திரும்ப கொண்டு போய் கொடுத்து மாற்றிட்டோன்னு சொல்லுவாங்க. அள்ளு விட்டுரும். பிகாஸ் இந்த பொருளை வாங்கிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா கடைக்கு போயிட்டு அப்படியே நின்று எதுவுமே கேட்காம சைலண்ட்டாக இருந்து கடைக்காரன் நான் எல்லாருக்கும் எல்லா பொருளையும் கொடுத்ததுக்கப்புறம், தம்பி நீ யாருப்பா ரொம்ப நேரமாக எதுவுமே கேட்காம நின்றுட்டு இருக்க, என்ன வேணும்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் சொல்லி வாங்கிட்டு வந்திருப்போம். இப்போ இதை திரும்ப கொண்டு போய் கொடுத்து மாற்றி வாங்கிட்டேன்னு சொல்லி வேற பொருளை கேட்டு வாங்கிட்டு வரணும்னா ஆப்வியஸ்லி இப்போ இதெல்லாம் சில பேருக்கு வந்து சில்லியாக இருக்கலாம். பட் சின்ன வயசில் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எக்ஸாக்டாக அங்கே ஸ்டார்ட் ஆன இந்த இன்ட்ரோவர்ட்டிசம் ஸ்டோரி தென் நான் வளர என் கூட சேர்ந்து அதுவும் வளர்ந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பஸ்ஸில் போகிறேன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு மீதி சேஞ்ச் கேட்காம இருக்கிறது. ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இன்பிட்வீன் எனக்கு ஏதாவது வேணும்னா டக்குன்னு வெயிட்டரை கால் பண்ணாமல் வெயிட்டர் டேபிள் பக்கத்தில் வர வரையும் அமைதியாக அப்படியே உட்காந்துருந்து பக்கத்தில் கிராஸ் ஆகிறப்போ ப்ரோ எனக்கு இது வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்கறது. அண்ட் ஹேர் கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நிறைய தாட்ஸ் இருக்கும். பட் அங்கே போனதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துருவோம். இந்த மாதிரி நான் வளர அந்த இன்ட்ரோவர்ட்டிசமும் என் கூட சேர்ந்து வளர்ந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த இன்ட்ரோவர்ட்டிசம் அப்படிங்கிற இன்விசிபிலிட்டி க்ளோக்கை நான் டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் வை? அதுக்கான ரீசன் என்ன? வை பீப்புள் ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ்? வாட் இஸ் த காஸ் பிஹைண்ட் தட்? வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் பீயிங் அன் இன்ட்ரோவர்ட்? ஹவு டு ஓவர் கம் அண்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேபி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் தெரியாதவங்களா இருக்கும், நான் அரவிந்த். நான் இந்த இயர் மார்ச்சில் என்னோட இன்ஜினியரிங் டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். அண்ட் பார்ட் டைமாக இந்த யூடியூப் சேனலையும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். as a 22-year-old அடல்ட்டாக நான் பாஸ்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கான சொல்யூஷன்ஸை இந்த சேனலில் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் என்னோட சேனலில் இருக்க கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதாவது வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப். And now let's get into the video. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுறேன். why people are introverts? இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கேஸ், some people are naturally introverted. ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. லைக் நம்ம 100 கேள்வி கேட்குறோன்னா ஆப்போசிட்லேருந்து ஒரு பதில் தான் வரும். சம்டைம்ஸ் அதுவுமே வராது. இவங்கெல்லாம் வந்து டியூ டு ஜெனட்டிக்ஸ். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில் 40 to 60% வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அவர் ஜெனட்டிக்ஸ். ஸோ அவங்க ஜெனட்டிக்காகவே இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ். அண்ட் கம்மிங் டு த செகண்ட் கேஸ், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆன்சைட்டி. ப்ரைமரியாக இப்போ இருக்கவங்க எல்லாருமே இந்த கேஸ்குள்ளார தான் வருவாங்க. அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. அதாவது ஃபியர் ஆஃப் சோஷியல் ஆன்சைட்டி அண்ட் ஒரிங் அபவுட் ஹவு அதர்ஸ் பர்சீவ் தெம். நம்மளை மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, நல்லா தான் நினச்சா பரவாயில்ல, கெட்டதாக நினச்சிட்டாங்கன்னா ஸோ எதுக்கு பேசிக்கிட்டு, பேசாமலே இருந்துடலாம் அப்படின்றது செகண்ட் கேஸ். மூணாவது, ஹேவிங் இன்செக்யூரிட்டிஸ். நான் பார்க்க நல்லா இல்லை, ரொம்ப ஹைட்டாக இருக்கேன், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன், என் வாய்ஸ் கன்றாவியாக இருக்குது, நான் பேசினா என் எத்துப்பல் தெரிஞ்சிடும், நான் ரொம்ப பிளாக்காக இருக்கேன், ரொம்ப ஒயிட்டாக இருக்கேன். இந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ் ப்ளஸ் மென்டலாக நான் ரொம்ப வந்து டம்மாக இருக்கேன், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியல, நான் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கேன், இந்த மாதிரி செல்ஃப் டவுட்டில் சுற்றுறது. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலையும் நிறைய பேர் வந்து இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்காங்க.
அண்ட் ஃபோர்த், இட்ஸ் கம்ஃபர்ட் ஜோன். ஃபார் சம் பீப்புள் இந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற லேபிளை வந்து ஒரு கவரப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. லைக் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருக்காங்க, இல்லைன்னா அவங்கள சுற்றி அன்ஃபெமிலியர் ஃபேஸஸாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஹே ஐ எம் இன்ட்ரோவர்ட், ஐ டோன்ட் டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவரப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு ஃபோர்த்து கேஸ்னு சொல்லலாம். அண்ட் இது எப்போ பேக் ஃபயர் ஆகும்னா, லைக் அவங்க வந்து அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துருவாங்க, அவங்க லைஃப்பில் வந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. இதனால வந்து ஒரு கேஸ் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் இவங்கிட்டலாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணும். அது வந்து இன்ட்ரோவர்ட்டிசம்குள்ளார வராது, அது வந்து அவாய்டன்ஸ்குள்ளார போயிடும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 ரீசன்ஸ் தான் மேஜர் காசஸ் பிஹைண்ட் பீயிங் அன் இன்ட்ரோவர்ட். அண்ட் என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, நான் கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரிசர்வ் டைப் கிடையவே கிடையாது. ரிமைனிங் அந்த 3ல எல்லாமே கொஞ்சம் கம்பைன் ஆகி தான் நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் இப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருந்ததுனால நான் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம். நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது மேஜராக எங்கே அடி வாங்குவோம்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணுறதுல. நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச தூரத்திலேயே நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கோம், நிறைய காம்படிஷன்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம அது எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம தான் இன்ட்ரோவர்ட்டில், நம்ம அதில் வின் பண்ணுறோம் இல்லை லூஸ் பண்ணுறோம் அது செகண்டரி. அட்லீஸ்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதானே நமக்கு என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராதுனாச்சே தெரியும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி சைடில் ரொம்ப வீக் ஆயிடுவோம், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணுற சைடில் ரொம்ப வீக் ஆயிடுவோம். அந்த செகண்ட் சேலஞ்ச் நோ நெட்வொர்க்கிங். நம்ம கெரியரில் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி க்ரோ ஆகணும்னா நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நான் முன்னாடி சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிரியேட் பண்ணி தரது இந்த நெட்வொர்க்கிங் தான். ஒருத்தரோட நெட்வொர்க்கிங் மட்டும் ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட க்ரோத்தும் எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும். ஆனால் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கவங்ககிட்டே நம்ம வந்து கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ண மாட்டோம். இதில் எங்கேருந்து நெட்வொர்க்கிங்லாம் பில்ட் பண்ணுறது, க்ரோத்தை ரீச் பண்ணுறது? ஸோ நோ நெட்வொர்க்கிங், நோ க்ரோத். இதுக்கப்புறம் லிமிடெட் எக்ஸ்போஷர், லோன்லினஸ், அலுஃபா சுற்றுறது, ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங், டிஃபிகல்ட்டி இன் லீடர்ஷிப், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து ஆஸ் அன் இன்ட்ரோவர்ட்டாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் சம்டைம்ஸ் நம்ம பிடிச்ச பொண்ணுக்கிட்ட கூட நம்மளால் பேச முடியாமல் போகலாம். ஓவராலாக இதெல்லாம் தான் ஆஸ் அன் இன்ட்ரோவர்ட்டாக நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கோரிலேட்டட். The answer is by suffering. சுதர்ஷனன் கணபதி வந்து அவரோட வீடியோவில் இன்டென்ஷனல் சஃபரிங் பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருப்பாரு. ஆக்சுவலாக அது வந்து செமையான பாயிண்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரல, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பயமாக இருக்குது, ஆனால் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பண்ணணும்னு தோணுது அப்படின்னா இன்டென்ஷனலாக அந்த விஷயத்தை போய் பண்ணுங்க. லைக் இப்போ உங்களுக்கு ஸ்டேஜில் ஏறுறது வந்து பயமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஸ்டேஜில் பேசணும்னு தோணுதுன்னா இன்டென்ஷனலாக அந்த சஃபரை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாரு. இன்டென்ஷனலாக போய் ஸ்டேஜில் ஏறி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் ட்ரிகர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ரீசனால இன்ட்ரோவர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுங்க. தென் அந்த ரீசனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது எப்படி பிரேக் பண்றது? பை சஃபரிங். இன்டென்ஷனலா அந்த விஷயத்துல போய் சஃபர் ஆகுங்க. செகண்ட், ஸ்டார்ட் ஸ்மால். நம்ம எடுத்த உடனே 6 அடிக்கணும்னு இல்லை, சிங்கிள் தட்டினா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி குரூப்பாக செலக்ட் பண்ணி அந்த குரூப்ஸ் கிட்டலாம் பேச ட்ரை பண்ணுங்க. கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்க, உங்க ஐடியாவை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. தென் வாலண்டியராக வந்து போய் எதுக்காவது ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்க இன்ட்ரோவர்ட்டிசமை பிரேக் பண்ணிட்டே வாங்க. இந்த குட்டி குட்டி வின் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை ப்ரொவைட் பண்ணும். அண்ட் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களை வந்து இன்ட்ரோவர்ட்னு சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நீங்க அவ்வளோ ப்ராக்ரஸ் மேக் பண்ணியிருப்பீங்க. அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ டெஸ்ட்ராய்ட் மை ஃபேக் இன்ட்ரோவர்ட்டிசம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரோ டிப். நம்ம ஸ்கூல்னாலும் சரி, காலேஜ்னாலும் சரி, இல்லை ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி, ஒருத்தன் இருப்பான். அந்த ஒருத்தன் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பான், எல்லார் கேங்லேயும் இருப்பான், எல்லார் கூடயும் பேசுவான், எல்லார் கூடயும் ஜாலியாக இருப்பான். அவனை பிடிக்கிறோம், அவன் தான் நம்மளோட கீ பிளேயர். அவனை யூஸ் பண்ணி நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப ஈஸியாயிரும், நம்ம பேசலைனாலும் அவன் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுங்கள், அவனை ஒரு இனிஷியேட்டிவாக வச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி போங்க. அண்ட் என்ன ரீசனுக்காக நான் இந்த இன்ட்ரோவர்ட்டிசமை பிரேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா சிம்பிள். எனக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருந்தது, நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். அது எல்லாத்துக்குமே இந்த இன்ட்ரோவர்ட்டிசம் அப்படிங்கிற லேபிள் தடையாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட், நான் பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் என்னோட லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினச்சேன். ஸோ இந்த 2 ரீசன்னால எனக்கு வந்து இந்த இன்ட்ரோவர்ட்டிசம் அப்படிங்கிற லேபிள் தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ நான் அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். அண்ட் நீங்களும் என்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த இன்ட்ரோவர்ட்டிசம் அப்படிங்கிற லேபிளை தூக்கி போட வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட இன்ட்ரோவர்ட் ஃப்ரெண்டுக்கு இல்லைனா இன்னொரு இன்ட்ரோவர்ட் பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் we'll see you in the next video. Do inspire.